Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு நம்ம Be Encouragedல second day of this Armor of God seriesல என்ன weapon next நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா it is about the breastplate of righteousness. So இன்னைக்கு heading என்ன அப்படின்னா God gives you His righteousness. So verse என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். Ephesians 6 verse 14ல second part நம்ம இன்னைக்கு வாசிக்கலாம். Having put on the breastplate of righteousness, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் அப்படின்னு எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல செகண்ட் பார்ட்ல போட்டுருக்கோம். ஆமென். சோ என்னது நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். சோ ஓகே, ரைச்சியஸ்னஸ் நீதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போதே நம்ம மைண்ட்ல என்ன பாப்பம் ஆகும்? யார் நீதிமான்? இதுலயே ஆண்டவர் மட்டும்தான் நீதிமான். வேற யாருமே நோ மேன் ஆர் வுமன் this earth are righteous except for God. ஆனா நாம நீதிமான் எப்படி நம்ம வந்து உரிமை பாராட்டுறோம்? ஏன்னா ஆண்டவர் நம்மள அவருக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் he is making us a righteous people by his grace. ஓகேவா? ஆனா இந்த ரைச்சியஸ் நம்ம நீதிமான ஆறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குல்ல, அது எப்படி நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிருமா? இல்லைங்களா? அதுக்கு நம்ம வந்து ஆண்டவர் பேர்ல faith வைக்கணும். We need to keep our whole faith on the Lord to be his righteous people, his righteous child. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று இந்த breastplate of righteousness சொல்லிட்டு சொல்றாங்களே, இதை ஏன் பால் வந்து அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஆர்மர் ஆஃப் காட்ல இந்த செகண்ட் வெப்பன் அப்படின்னா இங்கே இந்த நெக்ல இருந்து ஃபுல்லா கீழே வரைக்கும் கவர் ஆகும். அது வந்து ஒரு ஹார்ட் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருதயத்தை லைக் ஃபுல்லாவே ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஃபைட் இருக்கும், டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஈஸியா அடிச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த சோல்ஜர் கீழே விழுந்துருவாங்க. ஸோ they need to fight back. அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன் தேவை. அதனால தான் breastplate of righteousness வந்து ஹார்ட் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னதான் நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது எத்தனையோ பேர் நம்ம முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சொல்லியிருக்கலாம், நீலாம் ஒரு ரைச்சியஸ் பர்சனே கிடையாது, you're not even worthy for that, எவ்வளோ நம்மளுக்கு தப்பா சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நம்மள அப்படியே நம்ம ஹார்ட் அப்படியே ரொம்பவே அப்படியே வியரியா இருக்கும், ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஆனா you just need to remember that we need to put our hope, our trust and every single emotion on Jesus. ஏன்னா வந்து நம்ம இருதயத்துல நம்ம அவரை விட்டுட்டோம் அப்படின்னா, லைக் உள்ள வெல்கம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே will be அதை தவிர்த்து நம்மளுக்கு ஹார்ட்ல என்ன தெரியும்? when Jesus inside your heart, what else protection do you need furthermore? ஏன்னா நம்ம அவரையே நம்ம ஒரு மார்க்கவசமா நம்ம வந்து தரித்து கொள்ளும் பொழுது, அவரோட வார்த்தையை தரித்து கொள்ளும் பொழுது he'll just make you his righteous people. ஏன்னா அவர் வந்து பாப்பாரு, ஓகே என் பிள்ளைக்கு என் மேல ஃபெய்த் இருக்கா இல்லையா, அவனை நம்புறாளா இல்லையா, இல்ல சும்மா வாய் வார்த்தைக்காக அப்படி சொல்றாரு. he will see us, he knows our heart, right? மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், தேவனும் நம்ம இருதயத்தை பார்க்கறாரு. So you need to be very vigilant. நீங்க வந்து இந்த உலகத்துல யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், you need to remember that God, my hope, my defense, everything is you, Lord. நான் உங்களை தான் விசுவாசிக்கிறேன், நீங்க என்ன நீதிமானா மாத்திருக்கீங்க, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், in you Lord I know what I am அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, நீ என் பிள்ளை நீதிமான், நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷமா சொல்வாரு. no matter what, யார் உங்களை என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், this battlefield you just remember that God is calling you his righteous people. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா அன்பின் ஆவியானவரே, அப்பா நன்றி சுவாமி. லார்ட் தேங்க்யூ ஃபார் யோர் வண்டர்ஃபுல் வேர்ட் லார்ட். அப்பா நீங்க ஏசப்பா எங்களை நீதிமானா அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய நீதி ஏசப்பா நீர் எங்களுக்குன்னு தந்திருக்கீங்க ஏசப்பா. யூ கேவ் அஸ் வாட் இஸ் யோர்ஸ் டு பிகம் அவர்ஸ் லார்ட். அதற்காக நன்றி ஏசப்பா. we are not even worthy for that லார்ட். ஆனா உங்களுடைய கிருபையினால் ஏசப்பா நீர் எங்களை நீதிமானா மாற்றியதற்காக நன்றி சுவாமி. நாங்க இன்னும் உங்க பேர்ல விசுவாசம் வைக்க, இன்னும் உங்களுக்குள்ளாக வளர அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இதை பார்க்கறது கேட்கிற இசப்பா உம்முடைய பிள்ளைகளை தேவன் நீர் தொடுவீராக ராஜா. wherever they are feeling hopeless, wherever they are feeling defenseless, Lord you be their defender, you be their hope Lord. அப்பா you just make them wear the righteousness ஆண்டவரே.
just make them wear the belt, breastplate of righteousness, Isappa, so that they'll be filled with your hope, they'll be filled with your defense, they'll be filled with your righteousness. ஆண்டவரே நீர் அதை செய்ததற்காக நன்றி சுவாமி. சத்ருவானவனுக்கு நாங்க ஒரு லூப் ஹோல் கூட தர மாட்டோம் இசப்பா. அவன் சொல்ற பொய்களுக்காகட்டும், அவன் எங்களுக்கு எதிராக இசப்பா டிஃபென்ஸ் செய்ய பார்க்குற எல்லா பொய்களுக்கும் இசப்பா எதுவுமே எங்களை அணுகாதபடிக்கு அப்போ ஒவ்வொருத்தையும் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. Help us to guard ourselves in you, Lord. In Jesus' name we pray. Amen. So no matter what, remember, you are God's righteous people. God bless you.